வெல்கம் தமிழோட கதைகள். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது லவ் டெத் ரோபோட்ஸில் சீசன் 4 எபிசோட் 5 400 பாய்ஸ். இந்த உலகம் நீர்னால் அழிஞ்சிருக்கு, நெருப்புனால் அழிஞ்சிருக்கு, வானத்துலேருந்து பெரிய பெரிய எரிகள் விழுந்து கூட அழிஞ்சிருக்குது. ஆனால் இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னா, பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் பூமியை பொழந்துக்கிட்டு வந்து இந்த உலகத்தை மிதித்து அழிச்சிருக்கிறாங்க. அப்படி அதோட மிதித்து அழிச்சதுலேருந்து தப்பிச்சு போன சில பேர் பெரிய பெரிய கேங்ஸாக ஃபார்ம் ஆகி அங்கங்கே அந்த 400 பாய்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஜெயண்ட்ஸ் அவங்கள அழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு குரூப் தான் இந்த ஸ்லிக்கர்ஸ் அப்படின்ற குரூப். இப்போ இந்த ஸ்லிக்கர்ஸ் அப்படின்ற குரூப்பில் பெரும்பாலான பேர் அழிஞ்சிட்டாங்க அந்த ஜெயண்ட்ஸால். ஆனால் இப்போ மிச்சம் 5 பேர் தான் இருக்காங்க. இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட ஒரு பிளாஸ்மா பவர் இருக்குது. அதனால் அந்த பிளாஸ்மா பவரை வச்சு ஒரு கன் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த இடத்துல பறக்க வச்சு அதில் புல்லட் லோட் பண்ணி அந்த இடத்துலையே அவங்க அந்த பவரை வச்சே சுட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை எவ்வளோ ட்ரை பண்ணியும் அங்கே இருக்க லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்களால அதை செய்ய முடியலை. திடீர்னு அந்த பவர் கட்டணுன்னே அந்த கண்ணு கீழே விழுந்துருது. இவங்க எல்லாமே தலையை பிடிச்சிக்கிட்டு சே இது ஃபெயிலியர் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் கிரை பேப்பி. அவன் ஓரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றான். இவன் தான் அந்த கேங்கோட லீடர். இவன் என்ன பண்ணுறான், சரி பரவாயில்ல இதை நம்ம மேனுவலாக லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சின்ன நிலநடுக்க வந்து அந்த இடமே அதிருது. இதை பார்த்துட்டு சரி அந்த ஜெயின்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அவங்கள நம்ம கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு நான் முதல்ல அந்த ஜெயின்ஸை பார்த்துருக்குறேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாலத்தையே துண்டாக உடச்சி தூக்கி வீசிட்டாங்க, அது நிலாவுக்கே போயிடுச்சு, திரும்பி அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த இடமே அது வந்து மேலே இருக்க அந்த ரூஃப் வந்து அப்படியே உடஞ்சி விழுக ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் இப்போ அண்டர் கிரவுண்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மேலே இருக்க பகுதி உடஞ்சி விழுந்தோடனே எல்லா பேரும் வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக இருந்தது அது வானம் இல்லையா, நம்ம அண்டர் கிரவுண்டில் இருந்துருக்குறோம், சரி இப்போ தான் நான் வானத்தையே பார்க்குறோம், வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு போயிடுறான். வெளியே கூப்பிட்டு போயிட்டு இங்கே இருக்க எல்லா பிளாக்குமே அழிஞ்சிருக்குது, நம்ம இங்கே யாராவது சர்வைவர்ஸ் இருக்காங்களா, யாராவது உயிர் தப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு மேட்டில் ஒரு திண்டுக்கிட்டு தன்னால் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு ஆள், கண்ணாடி போட்டவன். இந்த கேங் கீழேருந்து சத்தம் போட அவன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவன் நெத்தியில் கண்ணை வச்சு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் ஸ்லிக்கர் தான், நான் ஸ்லிக்கர் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கும் 2 குரூப் இருக்குள்ள இருக்குது. இவங்க ஸ்லிக்கர் ஹைலோ, இந்த கண்ணாடிக்கான ஸ்லிக்கர் ஸ்மாஷ். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி விட்டு சரி உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த இடத்துல நீ மட்டும் இருக்கிற, உன்னோட கேங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கண்ணாடிக்காரன் சொல்கிறான், நானும் என்னோடய குரூப்பும் அமைதியாக பாதுகாப்பு ஒரு இடத்துல இருந்தான், ஆனால் திடீர்னு வினோதமான சத்தம் கேட்டுச்சு, அந்த இடமே நடுங்குச்சு. திடீர்னு இந்த 400 பாய்ஸ் வந்து என்னோடய மக்கள் எல்லாத்தையும் மிதிச்சே கொண்டுட்டாங்க, எல்லோரும் செத்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்காக நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்லி ஒரு சவர் கத்தியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வீராவேசமாக பேசுகிறான். சரின்னு அவனையும் தன்னோட கேங்கில் சேர்த்துக்கிட்டு மொத்தம் இப்போ 6 பேர் சேர்ந்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடிக்காரன்ட்டு கேட்குறாங்க, வேறு எது குரூப்ஸ் இங்கே உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கண்ணாடிக்காரர் சொல்கிறான், கேல்ராக் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஸ்கேட்டிங் பண்ணுற கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அந்த கேங்கில் வந்து பொதுவாக கேர்ள்ஸ் தான் நிறையா இருப்பாங்க போல இருக்குது. எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு இந்த 6 வரையும் கண்டுபிடிச்சி அவங்க பக்கத்தில் வர்றாங்க. அப்போ இந்த கேளை ஏற்கனவே இந்த லீடருக்கு தெரியும் போல இருக்குது. பாலா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்றான். நீ எப்படி இங்கே இருக்கிற, நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் அவங்களோட நான் சேர்ந்து சண்டை போடணுமா வேணாமன்றதை என்னோடய மதர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்காங்க, அந்த அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அந்த கேர்ள் ட்ராக்ஸ் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேரும் தனக்குள்ளே சண்டை போட்டு பாம்ஸ் போட்டு இந்த உலகத்தையே நசுக்கிட்டாங்க. அப்படி அவங்க போட்ட பாம்னால் இந்த பூமியை பிளவுபட்டு அந்த பிளவு வழியாக அந்த பெரிய பெரிய ஜெயண்ட்களாக வெளியே வந்து இந்த உலகத்தையே நசுக்கி எடுத்துட்டாங்க. இதோட முடியாது, இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மந்திரவாதியமாக சொல்லிடுது. இவங்க கடைசியாக என்ன, இந்த பொண்ணுங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம எல்லாம் டீமாக ஃபார்ம் ஆகி அந்த 400 பாய்ஸ் எடுத்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அங்கே ஒளிஞ்சிட்ருக்க எல்லா கேங்குக்கும் அழைப்பு கொடுத்து எல்லா பேத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு டீமாக மொத்தமாக ஒரு போருக்கு தயாராகிறாங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் தன் கை கிடைக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை கூர்மையாக்கி அந்த ஜெயண்ட்களுக்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறாங்க. நம்ம ஸ்லிக்கர்ஸ் வந்து கன்ஸு கத்தி கித்தி எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா கேங்ஸும் மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய படையவே திரட்டிடுறாங்க. அந்த படையில் மொத்தம் ஒரு 1000-2000 பேர் பக்கம் இருப்பாங்களோ இருக்குது. எல்லாம் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. அந்த ஒரு எம்டி பேஸை நின்றுட்டு அவங்க பின்னாடி ட்ரம்ஸ் எல்லாம் வாசி இவங்களை ஆவேசப்படுத்தி இவங்க அந்த போருக்கு தயாராகி கடைசியாக கண்ணாடிக்காரன் முன்னாடி அனுப்பிச்சு அவன் ஜெயண்ட்டை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் போய் ஒரு பெரிய காரில் நின்றுக்கிட்டு ஏன்னு சத்தம் போடுறான். நீ என்னை சிட்டிகளை அழிச்சிட்ட, என்னோடய கேங்கையும் அழிச்சிட்ட, இப்போதுக்கு நான் பழி வாங்க வந்திருக்கேன், முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கத்துறான்.
அவன் பேசுன நேரம் என்னமோ பெரிய டபுள் டக்கர் பஸ்ஸவே தூக்கி எறிஞ்சிடுறானுங்க. அப்படியே அந்த இருட்டிலேருந்து மெதுவாக அந்த ஜெயண்ட் வெளியே வராங்க. பார்த்தா ஒரு 400 அடி உயரம் இருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு 400 பாய்ஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குது. வந்து நின்னோடனே எல்லா பேரும் பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுறாங்க. இது எப்போ சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெயண்ட் பெரிய பெரிய சங்கிலி கையில் வச்சுருக்குறாங்க. அதை எடுத்து ஒரு வீசுறானுங்க. அது ஒரு பில்டிங்கே 2ஆக பொளந்துக்கிட்டு அவங்க மேலேருந்து விழுகுது. எப்படியோ எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்க அந்த பிளாஸ்மா எனர்ஜி யூஸ் பண்ணி மொத்தமாக அந்த ஜெயண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா பேரும் ஃபோக்கஸ் பண்ணால அது ஒரு பெரிய பிளாஸ்டாக மாதிரி அந்த 400 பாய்ஸ்ன்ற ஜெயண்ட்டு மேலே போய் படுது. அது பட்டோன்னே அந்த ஜெயண்ட்டுகள்லாம் அலற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடம்பே ஒரு மெழுகு பொம்மை மாதிரி அப்படியே உருக ஆரம்பிக்குது. அப்படி உருக ஆரம்பித்தோன்னே அந்த அதிகமான எனர்ஜி இவங்க யூஸ் பண்ணனால இவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுது. ஆனால் எப்படியும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த எனர்ஜியை சமாளித்து மறுபடியும் சங்கிலி எடுத்து வீசுகிறாங்க. இவங்க இப்போ வீசினதில் ஏகப்பட்ட பேர் அப்படியே அடிபட்டு 2ஆ 3ஆ செதஞ்சு போயிடுறாங்க. அந்த கேர்ள் ராக் பொண்ணும் எப்படியோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வந்து ஒரு சில பேரை வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறா. எல்லா பேரும் ஆவேசமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்ட சண்டையில் நிறையா பேர் மனுஷங்க தான் செத்து விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயண்ட்டுகளுக்கு பெருசாக ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த 4 பேர் இருந்தாங்களே, அதில் ஒருத்தனை ஓங்கி திருது ஒரு ஜெயண்ட்டு. அவன் வேகமாக பறந்து போய் ஒரு காரில் விழுந்து அப்படியே உயிருக்கு போராடி அப்படியே துடித்து செத்து போயிடுறான். அந்த காருக்கு பின்னாடி தான் அந்த ஒருத்தன் அழுதுகிட்டே உட்காந்துருப்பானே அவனும் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த ஜெயண்ட் பெரிய கம்பத்தை ஒன்று பிடுங்கி அந்த துப்பாக்கி வச்சுருந்த லீடர் மேலேயே தூக்கி எறிஞ்சிருது. அந்த கம்பம் அந்த லீடரை போட்டு அமைக்கிறது. அப்போ அங்கே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கவன்ட்ட டேய் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சு வந்து அந்த கம்பத்தை அவன் மேலேருந்து எடுத்துட்டு அந்த கம்பை ஊசியாக இருந்தனால அதை அப்படியே கீழே நட்டி பிடிச்சிருக்கான் ஈட்டி மாதிரி. அப்போ 2 பேர் அந்த ஜெயண்ட் காதில் ஒரு பாட்டில் பாம்பை தூக்கி வீசிடுறானுங்க. வீசிட்டு காலில் கயிறை கட்டி தடிக்கி விழுவட்டியும் அந்த ஜெயண்ட் நேராக அந்த கம்பத்து மேலே விழுந்து அந்த ஒரு ஜெயண்ட் காலி. வந்த 3 ஜெயண்ட்டில் ஒரு ஜெயண்ட் செத்துருச்சு. இன்னொரு இடத்துல அந்த கேர்ள் ராக் பொண்ணு பறந்து வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வந்து அந்த கையில் வச்சுருக்க ஹாக்கி ஸ்டிக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை எடுத்து ஒரு வெட்டு இன்னொரு ஜெயண்ட்டோட மண்டை 2ஆக வெட்டி அந்த ஜெயண்ட்டு காலி. கடைசியாக ஒரே ஒரு ஜெயண்ட்டு தான் இருக்குது. இப்போ அது கண்ணாடிக்காரன் முன்னாடி நின்றுருக்குது. அவன் நேரம் அதை பின்னாடி தூக்கி அவனை அடிக்க போகுது. ஆனால் அவன் தப்பிச்சு வந்து கையில் இருக்க சவர கத்தியால் அதோட காலவே வெட்டி வீசிடுறான். அப்போ எப்படி அவனை பிடிச்சி அவனை மேலே தூக்கி அவனை நசுக்கியே கொல்ல பார்க்குது. அந்த சமயத்தில் கேர்ள் ராக் பொண்ணு வந்து அதோட கையை 2ஆக வெட்டிடுறா. வெட்டினோடனே அந்த ஜெயண்ட் கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம கண் வச்சிருக்க கேங் லீடர் வர்றான். நீ கடவுளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரக்க குழந்தையாக இருந்தாலும் சரி, நீ வந்து ஸ்லிக்கர்ஸ் அழிச்சிருக்கிற, அதனால் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதை நெத்திலே சுட்டு அதை கொண்டுடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அரக்கர்கள் எல்லாமே பாதாளத்தில் வந்த பெரிய அரக்கர்களோட குழந்தைகளாக தான் இருக்கணும். வெளியே மிதித்து விளாட்றதுக்காக வந்திருக்குதுங்க. அநேகமாக இதோட பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் பாதாளத்தில் இருக்கலாம். அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி இது இதோட முடியாது. மறுபடியும் இந்த பெரிய அரக்கர்கள் வந்து மறுபடியும் இந்த மனிதர்கள் பழி வாங்கினாலும் வாங்குவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.